ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬ್ರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமா ஸ்ரீ கணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். 32 நாட்கள். இப்போது சக்தி ஜோதிட குழு சார்பில் அடியேனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போது இந்த வருஷத்தினுடைய மாதமான ஆனி மாதத்தினுடைய பராபவ வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்னென்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் அப்படின்றது ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் 28லேருந்து 32 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ் மாதம் மொத்தத்தை கூட்டினோம்னாக்க கிட்டத்தட்ட 360 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் அதிகமான நாட்கள் கொண்டது அப்படின்றது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இருக்கிறது 32 நாள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா, மிகப்பெரிய மாதம்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஆனி மாதத்தில் கூனி கூட குடுத்தனம் போக மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய மாதங்கள் ஆனியில் ப்ரிப்பரேஷன் செஞ்சு ஆடியில் விதைக்கக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற காலகட்டங்கள். சரி, அப்படியேற்பட்ட ஒரு மகா புண்ணியமான காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் எங்கே இருக்காரு. 3ஆம் இடமான மிதுனத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அவர் கூடயே சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருந்தாக்க குரு சுக்கிர யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு மொழியும் உண்டு. உச்சம் பெற்ற குருவும் கூட சுக்கிரனும் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் ராசி அப்படின்றது சிம்மம். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர அதுக்கு அடுத்ததான ராசியான 11ஆம் ராசியான கும்ப ராசியில் ராகு பகவானும் 12ஆம் இடமான காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கொண்ட காலகட்டங்களில் நம்மளுடைய பராபவ வருஷம் ஆனி மாதம் பிறக்குது. இதில் நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு, அப்போ விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1 சூரியன், 2 சந்திரன், 3 செவ்வாய், 4 புதன் மற்றும் 5 சுக்கிரன். இதில் இந்த 5 கிரகங்களில் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய டிரான்சிட் ஆகக்கூடியது அப்படின்றது 19/6/2026 செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5/7/2026 சுக்கிர பகவான் இருக்கிறது கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அப்போ இந்த விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றேறக்குரிய 21 நாள்லேருந்து 45 நாளைக்குள்ளார ஒவ்வொரு ராசியை கடக்கக்கூடிய கிரகங்கள். சரி, அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 20/6/2026 46வது பட்டம் அழகிய சிங்கர் திருநக்ஷத்திரம், அதாவப்பட்டது GR சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அழகிய சிங்கர். அவர் 46வது பட்டத்துடைய திருநக்ஷத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/6/2026 ஆணி திருமஞ்சனம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா எங்கே விசேஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடின இடமான சிதம்பரத்தில் விசேஷம். அன்னைக்கு சிதம்பரத்தில் தேரும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/6/2027 சனி பிரதோஷம்.
சனி பிரதோஷம் அப்படின்னாக்க 1000 பிரதோஷத்தை பார்த்ததுக்கு ஈக்குவல், 1000 பிரதோஷத்தை கலந்துக்கிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பரம உன்னதமான சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/7/2026 கூர்ம ஜெயந்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/6 சேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்ட நட்சத்திரம் திருமஞ்சனம் பண்ணக்கூடிய கேட்ட நட்சத்திரத்துக்கு விசேஷமானது சிதம்பரத்தில் இது பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது 29/6 ஆணி மூலமும் அன்னைக்கு தான் வருது, பௌர்ணமி தினமும் அன்னைக்கு தான் வருது. இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான மிக விசேஷமான நாளில் இந்த ஆணி மாதம் பிறக்குது. இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசி என்பது மீனராசி. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 5ல் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். மிக 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 விசேஷம். எப்ப ராசிநாதன் ராசியை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். தனக்காரனான குரு உச்சம் பெற்றிருக்கிறார், ராசிநாதனான குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்ற சனி பகவானையும் பார்க்கிறார். குருவும் சனியும் பார்க்கக்கூடியதற்கு யோகம் குரு சண்டால யோகம் என்று பெயர். இந்த குரு சண்டாலம் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வக்கீல் தொழிலுக்கு படிச்சிருந்தாக்க, லாயர் தொழில் படிச்சிருந்தாக்க அவர்கள் பதவி உயர்வு பெற்று நீதிபதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் சொல்லலாம். 2ஆம் இடத்தில் 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் இருக்கின்றார். மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். வீட்டில் கெட்டி மேளம் ஓசை கேட்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது இந்த மீனராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சூரியனும் புதனும் மற்றும் 5ஆம் இடத்தில் உண்டான சுக்கிரனும் என்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிநாதனான மீன ராசிக்கு அதிபதியானவர் குரு, குருவின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. 3ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது சரி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது இதுக்குள்ள, அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உள்ள கிரேட் 1 கிரேட் 2 ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எக்ஸாம்ஸ்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர இந்த எல்ஐசி, எஸ்பிஐ இந்த மாதிரியான குவார்சி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சம்பந்தம் பெற்ற தனியார் இது நிச்சயமான கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்றதுனால கடன் தொல்லைகள் இருக்கும். அதாவது வீடு, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள், பொதுவாகவே வீட்டுக்கு உண்டான கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், படிப்புக்கு உண்டான புதிய கடன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இது என்னைக்கு வருது இந்த மாதத்தில். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மீனராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் உங்களுடைய ஜனன ராசியிலிருந்து கோல்சாரத்தில் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னாக்க 24/6/2026 மற்றும் 25/6/2026 மற்றும் 26/6/2026 இந்த 3 நாட்களும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் செய்கிறத
தவிர்க்கணும். சரி, இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நம்மளுடைய அரக்கோணம், காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள அரக்கோணம் பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது பாலாற்றின் கரையோரத்தில் இருக்குது. அங்கே உள்ள கோயில், முக்கியமான கோயில் யார் அப்படின்னாக்க குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி. அது யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னாக்க காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகான் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த கோயில். அந்த கோயிலுக்கு 15/6/2026 16/7/2027 ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அப்போ போயிட்டு வரும்பொழுது அவர் வாழ்ந்த இடத்துல மண்ணில் படும்பொழுது வெற்றி 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 கிடைக்கும். அதே போல் இந்த 15/6/2026 16/7/2027 கூட வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வியாழன் ஹோரை அப்படின்றது கார்த்தால 6-7 கார்த்தால 6-7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு நைதிகம் 9 முறை பிரதட்சணம். கடைசி வியாழக்கிழமை, அதாவது இந்த 15/6/2026 16/7/2026 வர கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு சுவாமிக்கு எங்கள் சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ண சொல்லி வர பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. இதை மாதிரி பண்ணும்போது வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக பார்ப்போமா? ஆனி மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடம் போகிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. குருவின் பார்வை இருந்தாலும் நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும், புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், படிப்பிற்காக குழந்தைகளின் படிப்பின் செலவிற்காக புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதிகமாக கடன் சுமை ஏறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கும் சொன்ன, தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற செலவுகளையும் அதிகமான அதாவது எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தூக்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.